எஃப்எம் ரெயின்போ 102.8ல் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கள் நோய் மற்றும் தடுப்பு குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்தின் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூராலஜியின் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். யூராலஜி அது எதை பற்றின ஒரு துறை அப்படின்றதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கிடலாமா சார்? யூராலஜி அப்படிங்கிறது வந்து சிறுநீரியல் அறுவை சிகிச்சை துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லலாம். இது சம்மந்தமாக சொல்லணும்னா நம்ம சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள், சிறுநீரக கோளாறு இல்லை அதற்கு இருக்கிற கற்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சிறுநீர் டிரான்ஸ்பிளான்ட் மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் பண்ணுறது. சிறுநீரகம் மட்டும் இல்லாமல் நம்ம நீர்ப்பை கோளாறுகள், நீர்ப்பையில் உள்ள லீக்கேஜ், யூரின் லீக்கேஜ், நீர்ப்பையில் இருக்கிற பிரச்சனை, நீர்ப்பையில் இருக்கிற கட்டி, சில சமயம் சிறுநீரக கேன்சர் சம்மந்தமான சில அறுவை சிகிச்சைகளும் யூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் செய்யப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆண் மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறாங்க, இல்லை மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்து யூராலஜி டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. விரைப்பை கோளாறுகள், விரைப்பை சின்ன வயசில் இறங்காமல் மேலே இருக்கிறது, அது மாதிரி சிறு வயது குழந்தைங்களுக்கு யூரின் போகிறதுல துவாரங்கள் சிறிதாக இருந்தால் இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது யூராலஜி டிபார்ட்மெண்ட். ஓகே சார். இப்போ வந்து தொடக்கமாக அப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கான காரணங்கள் சார். நம்ம சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் வந்து டீஹைட்ரேஷன் தான். ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷனுங்கிறது நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால யூரின் கான்சன்ட்ரேட் ஆகி அதில் வந்து சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆகுது. ரெண்டாவது ரீசன் வந்து டயட் ஃபேக்டர்ஸ். நம்ம நிறைய சில உணவுப் பொருட்கள் எதெல்லாம் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுமோ அதெல்லாம் நிறைய சாப்பிடும்போது அந்த டயட்ரி பேட்டர்னால் வரலாம். சில பேருக்கு பிறவிலேயே சில குறைபாடுகள் இருக்கலாம், என்சைம் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே ஸ்டோன் ஃபார்மிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அவங்க வந்து அடிக்கடி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருப்பாங்க. அது வியாதியை என்னன்னு கண்டுபிடிச்சி அது மருந்து கொடுக்குற வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்ம், அது ஒரு காரணம். சில பேருக்கு பரம்பரையாகவே வரும், ஜெனட்டிக்கல் டிஃபெக்ட்னால பரம்பரையாகவே சில பேருக்கு அந்த ஸ்கல் ஃபார்ம் ஆகிற இது வந்து தன்மை வந்து இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதனால தான் அதிகமாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது. ஓகே சார். இப்போ வந்து இந்த காரணத்துக்காக கற்கள் உருவாகுது, அதோட ஆரம்ப அறிகுறி என்னவாக இருக்கும் சார்? கற்கள் வந்து யூஸ்வலாக என்ன ஆகும்னா நம்ம சிறுநீர் அகத்தில் தான் அது கற்கள் ஃபார்ம் ஆகும். அந்த சிறுநீரகத்தில் இருக்கிற வரைக்கும் கற்கள் வந்து யூஸ்வலாக 90% வந்து பெயின் கொடுக்காது. எப்போ ஒரு சிறுநீர் கல் வந்து வலி கொடுக்கும்னா அது கீழே இறங்கி சிறுநீர் பைக்கும் நம்ம யூரினரி பிளாடர் அதுக்கும் ஒரு டியூப் இருக்கும், யூரிட்டர்னு சொல்லுவோம். அந்த டியூப்பில் இறங்கி அடைக்கப்படும் போது தான் வலி வந்து மிக அதிகமாக இருக்கும். ஸோ அது வலி மட்டும் ஒரு சிம்டம்ஸாக இருக்காது. வலி இருக்கும்போது கூடவே சில சமயம் வாந்தி வரலாம், தொடர்ந்து வாந்தி எடுக்கலாம், இல்லை அந்த கற்கள் உராயிறதுனால அதுலேருந்து பிளட்டு லீக் ஆகி யூரினில் பிளட்டு வரலாம். சில பேருக்கு அடைப்பு தெரியாமலே போய் யூரின் வர்றது அடைச்சிக்கலாம், கீழே இறங்கி யூரின் பையில் அந்த கல் இருக்கும்போது யூரின் வர்றது அடைச்சிக்கலாம். இல்லை சில சமயம் வந்து அடைப்பு வந்து அவங்க கவனிக்காமல் வலி ரொம்ப சாதா வலி, முதுகு வலின்னு நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதை அலட்சியப்படுத்திட்டு இருக்கும்போது அது பிற்காலத்தில் வந்து அந்த கிட்னியே செயலிழந்து போய் கை கால் வீக்கம், ஃபீவர், ஜுரம் அந்த மாதிரி சுச்சுவேஷனும் வரலாம். இந்த அடைப்புனால யூரின் இன்ஃபெக்ட் ஆகி அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ரத்தத்துக்கு பரவி ரொம்ப சீரியஸான இன்ஃபெக்ஷன், செப்சிஸ்ன்னு சொல்கிறோம், யூரோசெப்சிஸ், அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் வரலாம். இதெல்லாம் வந்து அதிகபட்ச இது. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி சிம்டம்ஸ் அப்படி ஆரம்பகால அறிகுறிகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறது வந்து வலி ப்ளஸ் யூரின் எரிச்சல், ரத்தம், குளிர் ஜுரம், நடுக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஸ்டோன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து தண்ணியை குறைவாக குடிக்கிறதும் ஒரு வகையான காரணம்னு தொடக்கமே நீங்கள் சொன்னீங்க இல்லையா? எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும் சார்? இதில் 2 விதமாக நம்ம சொல்லலாம். ஜென்ரல் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு நார்மலாக நம்ம உடம்புல உள்ள அழுக்குகளை வெளியேற்றுவதற்கு 1200 ml-லேருந்து 1500 ml யூரின் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நம்ம மினிமம் 2.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். ஸோ 2.5 லிட்டர்ஸ்லேருந்து 3 லிட்டர்ஸ் ஆவரேஜாக நம்ம தண்ணி குடிக்கிறது மஸ்ட்டு. நார்மலாக சொல்லணும்னா 12 கிளாஸ் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவோம்.
இதை வந்து நம்ம வந்து ஒரே அளவாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா நமக்கு வெயில் காலத்தில் தண்ணி தேவை வேறு மாதிரி தேவைப்படும், குளிர் காலத்தில் வேறு மாதிரி. ஆனால் மினிமம் எல்லோரும் 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் குடிக்கணும். நம்மளுடைய தேவையை பொறுத்து இப்போ அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தண்ணி குடிக்கணும். ஸோ ரொம்ப வெயிலில் அலையிறோன்னா அதுக்கு தண்ணி குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக குடிக்க சொல்லியிருப்பாங்க டாக்டர். இப்போ சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கவங்க, அவங்கெல்லாம் தண்ணி கம்மியாக குடிக்கணும். பட் அந்த தண்ணிக்கு ஏற்ற வேலை செய்யணும். கம்மியாக குடிக்கிற அளவு அதிக வேலை செஞ்சுட்டு தண்ணி தேவையை அதிகப்படுத்திட்டு இருந்தோம்னா அவங்கெல்லாம் டீஹைட்ரேஷன் போயிடுவாங்க. அது ஒரு இது இல்லாமல் நம்ம வந்து யூரின் கலரை வச்சு நம்ம டீஹைட்ரேட்டடாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக வந்து நம்ம இப்போ தண்ணி நிறையா குடிக்கிறேன் கம்மியாக குடிக்கிறேன் எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம யூரின் கலர் வந்து நார்மலாக வந்து ஆம்பர் எல்லோன்னு சொல்லுவாங்க, வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அது டார்க்காக போகுதுன்னா நம்ம டீஹைட்ரேட்டாக இருக்கோன்னு அர்த்தம். மஞ்சள் ரொம்ப திக் மஞ்சள், ரொம்ப டார்க் ஆரஞ்சு இதெல்லாம் போச்சுன்னா, இதே ரொம்ப கிளியர் ஒயிட் அப்படின்னு போச்சுன்னா நம்ம நிறைய தண்ணி குடிச்சிருக்கோன்னு அர்த்தம். ஸோ அந்த பிட்வீன் கிளியர் ஒயிட்டு ஆம்பர் எல்லோ, அந்த வெளிர் மஞ்சள் இலையில் நம்ம யூரின் போகிற அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் நமக்கே நம்ம தண்ணி நல்லா குடிக்கிறோங்கிற ஒரு திருப்தியோடு இருக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து சிறுநீரக கற்களுக்கு தண்ணி எவ்வளோ முக்கியம் நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி உணவு பழக்கம் சார், எந்த வகையான உணவு பழக்கங்கள் தடுக்க வேண்டியவை? இப்போ எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மெயினாக வந்து தண்ணி தான் மெயின் எல்லாத்துக்கும். 95% ஆஃப் த ஸ்டோன்ஸ் வந்து தண்ணி நிறையா குடித்தா ஃபார்ம் ஆகிறது தடுத்துடலாம். அதுக்கப்புறம் கற்கள் ஃபார்ம் ஆகிற கெமிக்கல்ஸ் அதிகம் உள்ள பொருட்களை நம்ம சாப்பிட்டோம்னா அது கற்கள் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன பொருட்கள் கற்கள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, கால்சியம், ஆக்சலேட், யூரிக் ஆசிட், அப்புறம் சிஸ்டைன் ஒரு இது எல்லாமே கால்சியம் கண்டென்ட் பொருட்களை நம்ம வந்து கம்மியாக சாப்பிடணும். கால்சியம் பாலில் இருக்குது, கால்சியம் டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்மியாக தேவையான அளவுக்கு மட்டும் உட்கொள்ளணும், அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ப்ரோட்டீன் அனிமல் மீட்ஸ் வந்து அதிகமாக பியூரினை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் அது வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்றது ஒரு காரணம். ஸோ அதை குறைச்சிக்கணும். அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஆக்சலேட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்கும்போது அது வந்து தக்காளி விதை சொல்லுவாங்க, கீரை, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லைனாலும் ஒரு அதிகமாக சாப்பிட்றவங்க எதுவுமே அளவோடு அது நார்மலாக கன்சம்ஷனில் இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. வால்நட்ஸு, சாக்லேட்ஸு, நட்ஸு இதில் எல்லாமே ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது எதெல்லாம் எடுத்தால் ஸ்டோன் வர்றது தடுக்கலான்னா, நம்ம இப்போ அந்த ஆக்சலேட் பைண்டிங்க்கு நமக்கு வந்து B12 விட்டமின் வந்து ரொம்ப தேவை. ஸோ B12 விட்டமின் நார்மலாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அந்த ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் ஆகிறத நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டோன் ப்ரிவென்ஷனுக்கு தண்ணி, பொட்டாசியம், நம்ம சோடியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ் சாப்பிட்றோம்ல, அது எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம்ஸு, ப்ரெஷர் ஃபுட்ஸ், இது எல்லாமே சோடியம் சால்ட் ரிச் ஃபுட்ஸ் எதுவுமே ஸ்டோன் டெண்டன்சியை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ், நம்ம பனானா, கோகனட் வாட்டர், இது எல்லாமே பார்லி வாட்டர், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஸ்டோன் ஃபார்மேஷனை ப்ரிவெண்ட் பண்ணும். அது இல்லாமல் அந்த கெமிக்கல் பைண்ட் பண்ணி ஸ்டோன் ப்ரிவென்ஷன் எக்ஸ்க்ரீட் ஆகிடும், வர்ற ஸ்டோனும் எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஓகே சார். இப்போ வந்து இந்த வகையான உணவுகள் தடுக்கணும், இந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்கு தேவை, அதுக்கு எந்த வகையான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் சார், சாப்பிட வேண்டியவை? சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் நிறையா இருக்கிற பொருள் சாப்பிட்லாம். எதெல்லாம் வந்து யூரின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதெல்லாம் சாப்பிட்லாம். உதாரணம் சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் லெமன், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்லாம். அப்புறம் வாட்டர்மெலன், இதெல்லாம் டயூரிட்டிக் எஃபெக்ட், யூரின் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதெல்லாம் டயூரிட்டிக் எஃபெக்ட்டு. காஃபி கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிட்ற காஃபி வந்து ஸ்டோனை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம ப்ரோட்டீன் அவாய்ட் பண்ணிவிட்டு அதர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். இது ரொம்பமான இது வந்து ஆல்மண்ட்ஸில் வந்து நிறைய பொட்டாசியம்லாம் ரிச்சாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டோனை வந்து பைண்ட் பண்ணி, சிட்ரேட் இருக்கிறதுனால பைண்ட் பண்ணி அதை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சிட்ரேட் கண்டென்ட் அதிகம் உள்ள பொருட்கள், பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ், பனானா, கோகனட் வாட்டர், இது எல்லாமே நம்ம நிறைய. சார், இப்போ வந்து காரணங்கள், உணவுகள் எல்லாம் சொன்னீங்க. ஆண்கள், பெண்கள் இவங்க 2 பேரில் கற்கள் வந்து அதிகமாக இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா சார்? கண்டிப்பாக. இந்த ஸ்டோன் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஆண்களுக்கு தான் இது வந்து ஸ்டோன் டிசீஸ் அதிகமாக வருது. பட் இப்போ குவைட் ரீசெண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ரெண்டுமே மேட்ச் ஆகுது. முன்னாடி எப்படி இருக்குன்னா, ஒரு 10 பேருக்கு கல் இருக்குன்னா அதில் வந்து 6லேருந்து 7 பேர் வந்து ஆண்களாக இருப்பாங்க, 3லேருந்து 4 பேர் வந்து பெண்களாக இருப்பாங்க. இப்போ அந்த
ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஈக்குவல் ஆகிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நிறைய டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி இதனால். இது ரெண்டாவது வந்து இப்போ ஆண்களுக்கு வந்து இது ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் வர கல்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு இயர்லி ஏஜில் வருது. இப்போது ஆண்களுக்கு கற்கள் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கற்கள் அதிகம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 35லேருந்து அந்த ப்ரீ மெனோபாசல் அந்த டைமில் 35லேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கு முக்கியமாக வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து கால்சியம் ஆக்சலேட் டைப் ஸ்டோன்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பெண்களுக்கு வந்து பார்க்கும்போது அது மோஸ்ட்லி இன்ஃபெக்டிவ் ஸ்டோன்ஸு, யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸு அந்த மாதிரியான அவங்களுக்கு அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த இன்ஃபெக்ஷனால் ஸ்டோன் யூரின் கான்சன்ட்ரேட் ஆகி ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்டோன்ஸு பெண்களுக்கு வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகுது. பட் இதில் முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆண்களுக்கு ஸ்டோன் வந்து அதனால் ஏற்படுற பக்க விளைவுகள் கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு ஸ்டோன் வந்து அதனால் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டோன்னால் வர்ற கிட்னி ஃபெயிலியர், ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன், யூரோசெப்சிஸ் இது எல்லாமே வந்து பெண்களுக்கு அதிகம், ஆண்களுக்கு கம்மி. ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆண்களுக்கு அதிகம், பெண்களுக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்டோன்னால் வர பாதிப்பு வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம். அவங்களுக்கு சீக்கிரமாக செப்சிஸ் வந்துடும், அந்த ரத்தத்தில் சீழ் கலக்கிறது, அவங்க சிக்காகிறது, அதெல்லாம் வந்து பெண்களுக்கு தான் அந்த அதிகமாக இருக்குது. ஓகே சார். இப்போ ஒரு தடவை கல் வந்துருச்சு அப்படின்னா மீண்டும் மீண்டும் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அந்த ஒரு தடவை இப்போ நம்ம பல மேலை நாட்டு ஸ்டடீஸ், நம்ம ஊரில் பண்ண ஸ்டடீஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு தடவை ஸ்டோன் ஃபார்ம் ஆனவங்க வந்து எந்த அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஸ்டோன் ஃபார்ம் பண்ணுறவங்க. இப்போ நமக்கு சில பேருக்கு ஏற்கனவே மெட்டபாலிக் டிஸார்டர், அதாவது உடல் கோளாறுகள் இருக்கிறதுனால, அனாட்டமிக்கல் அப்நார்மாலிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்டோன் வர்றதை தவிர்த்துட்டு நார்மலாக எந்த காரணமும் இல்லை ஸ்டோன் வருது அப்படிங்கிற ஃபஸ்ட் டைம் ஸ்டோன் ஃபார்மர்ஸ் வந்து 10 வருஷத்தில் 50% பேருக்கு திரும்ப ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு தடவை கல் வந்துச்சுன்னா 100 பேருக்கு ஒரு கல் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோன்னா 10 வருஷத்தில் அவங்க 50 பேர் வந்து திரும்ப ஒரு கல்லோட வந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கல்லுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு தடவை வந்துச்சு எடுத்துட்டோம் சரியாக கட்டி மாதிரி கிடையாது. ஒன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து கண்டினியூஸ் ஃபாலோ அப்பில் இருக்கணும். ரொம்ப பயப்படவும் கூடாது, அதே சமயம் நம்ம வந்து அலட்சியமும் படுத்தக்கூடாது. பின்னாடி திரும்ப அதை இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விடாமல் பார்த்துக்கணும். ஓகே சார். அதை எந்த வகையில் தடுக்கலாம் சார்? இப்போ ஒரு கல் வந்துருச்சு, இப்போ அதை எந்த வகையில் தடுக்கலாம் சார்? முதல்ல அந்த கல் வந்து நமக்கு ரெக்கரண்ட் ஸ்டோன் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டோன் அனலைஸ் பண்ணுவோம். ரெக்கரன்ஸ் அப்படின்னா ஒரு தடவை கல் ஃபார்ம் ஆகி 2வது தடவையும் 2 வருஷத்துக்குள்ளே ஒரு கல் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஸ்டோனை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அந்த என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்து அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சில பேருக்கு வந்து அந்த கால்சியம் ஆக்சலேட் அதுக்கெலாம் வந்து இந்த பைண்டர்ஸ்னு சில சிறப்புகள் இருக்குது. இப்போ எப்படி சிட்ரேட் வந்து நம்ம உணவுப் பொருட்கள் வழியாக கொடுக்குறோமோ அதுக்கு பதிலாக மெக்னீஷியம், சிட்ரேட்டு, பொட்டாசியம் இது எல்லாமே வந்து ஸ்டோனை ப்ரிவெண்ட் பண்ணுற கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸை நம்ம சிரப் மூலமாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஓரளவு ஸ்டோன் வந்து அந்த ஃபார்ம் ஆனாலும் மைக்ரோ ஸ்டேஜ்லேயே எக்ஸ்க்ரீட் ஆகிறது, வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்ச நாள் ரெகுலராக எடுத்துக்கலாம். மெயினாக தண்ணி வந்து மெயின்டைன் பண்ணாங்கனாலே 95% அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், டீஹைட்ரேஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் உணவு பழக்கம், இப்போ கால்சியம் ரிச் ஸ்டோன்ஸில் இருக்குன்னா கால்சியம் ரிச் ப்ராடக்ட்ஸ், மில்க், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், நட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ ஆக்சலேட் ரிச் ஸ்டோன் இருந்ததுன்னா ஆக்சலேட் ஃபுட்ஸ் அதை வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணணும். விட்டமின் B12 கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அவங்களாம் ப்ரோட்டீன் டயட்லாம் அவாய்ட் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அதனால் என்ன காசுன்னு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓரளவு நம்ம இருக்கலாம். இந்த மாதிரி ரெகுலர் இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு எவ்ரி இயர் ஒரு ரொட்டீன் மெடிக்கல் செக்கப் மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துறது நல்லது. ஓகே சார். இப்போ வந்து சின்ன கற்கள் இருக்குது அப்படின்னா முதல் முறை ஒருத்தவங்களுக்கு ஒரு கல் ஃபார்ம் ஆகுது, அது சின்னதாக இருக்குன்னா இயற்கையாகவே வெளியேறிடுமா சார்? கல் வந்து இயற்கையாக வெளியேறிடும். பட் அது எங்கே லொக்கேஷன் இருக்குங்கிறத பொறுத்து, சைஸை பொறுத்து தான். நார்மலாக வந்து இயற்கையாக வெளியேறணும், நம்ம அதை யூரின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். நார்மலாக தண்ணி நிறையா குடித்து அதை யூரின் உற்பத்தி அதிகப்படுத்தணும்னா அந்த ஃப்ளோவில் எப்படி நீரோட்டத்தில் வந்து கல் ஓடுதோ, ஆற்றுல வந்து நம்ம ஒரு கல் ஒரு இடத்துல போட்டோம்னா நீரோட்டத்தில் அடிச்சுட்டு போய் இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி இந்த கல் வந்து நார்மலாக அதுக்கான சைஸ் வந்து மினிமம் 5 mm கீழே இருக்கணும். 5 mm கீழே இருக்கிற கற்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது.
சார் இப்போ முதல் தடவை கல் உருவாகிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி இயற்கையாக வெளியேறுமா? அப்படி இல்லை கல் பொறுத்து இப்போ திரும்ப திரும்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஏற்கனவே கல் உருவாகிருக்கு, திருப்பி அந்த கல் ஏதோ ஃபார்ம் ஆகுது, ஆனால் சின்னதாக இருக்குன்னா அது வந்து சிறுநீர் வழியாக வெளியேறும். இங்கே வந்து சைஸ் தான் க்ரைட்டீரியா. சைஸ் வந்து 5 மில்லிமீட்டர் கீழே இருக்கிற கற்களுக்கு 70%, அதுலேயும் 5 மில்லிமீட்டர் கீழே இருக்கிற கல்லும் பாஸ் ஆகாமல் கிட்னியில் ஒட்டிகிட்டு இருக்கிறதோ இல்லை கீழே வந்து அடைச்சிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அது நார்மலாக ஒரு 5 மில்லிமீட்டர் கல் 70% வாய்ப்பு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஸ்டோன் ஃபார்மர்ஸ்க்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வந்து அந்த 5 மில்லிமீட்டர் கீழே இருந்தால் அது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் எங்கே பிரச்சனை வரும்னா, முதல் தடவை அந்த கல் பாஸ் ஆகும்போது ஏதாவது அந்த டியூப்பில் காயம் ஏற்படுத்தி அதனால் அது உள்ள சுருக்கம் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை அந்த பாதையில் ஆப்ரேஷன் பண்ண பிறகு அந்த இடத்துல அந்த டியூபோட சுருக்கம் இருந்தாலோ அப்போ வந்து நார்மல் பாசேஜ் இல்லைங்கிறதுனால அது பாஸ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வேணால் வரும். தடவை நார்மலாக எந்த வித கோளாறும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ஸ்டோன் தேர்ட் ஸ்டோன் இருந்தால் கூட 5 மில்லிமீட்டர் கீழே இருந்தால் அது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். எப்போது அறுவை சிகிச்சை வந்து தேவைப்படும் சார்? மெயினாக கல் அடைச்சிட்டு கிட்னி வீக்கம், பொறுக்க முடியாத வலி இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து அது சைஸ் க்ரைட்டீரியாவில் அடைச்சிக்கிட்டு இருந்தது, கிட்னி வீக்கம் இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது இன்ஃபெக்ஷன், ஸ்டோன் இருக்கிறதுனால சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணணும். இல்லை கிட்னிலே இருந்தாலும் சைஸ் பெருசாக இருக்குது. இப்போது நார்மலாக வந்து கிட்னி பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கிட்னி உள்ளே இருக்கிற கல்லும், யூரிட்டர் டியூப்பில் அடைச்சிட்ருக்க கல் 6 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா அந்த கல்லும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டிய அறுவை சிகிச்சை, இயற்கையாக வெளியேறுதல் இரண்டுமே வந்து மருத்துவர் வந்து முடிவு பண்ணுறதில் தானா, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்கா? மருத்துவரோட முடிவு தான். மருத்துவர் வந்து அது எல்லா தீவிர டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுடைய, இப்போ நம்ம வந்து 5 மில்லிமீட்டர் கல்லுன்னு சொல்லுவோம், அவங்க வந்து நம்ம எக்ஸ்பல்ஷன் ரேட் வந்து 70% தான். அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு 3-4 வாரம் 5 வாரம் கல் வந்து நமக்கு பாஸ் ஆகலை, அதே இடத்துல தான் இருக்குன்னா அதுக்கப்புறம் அது பாஸ் ஆகிறதுக்கு வெளியே வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அவங்களுக்கு 5 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒரு தினசரி அந்த ஃபாலோ பண்ணி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம டெய்லர் பண்ண முடியும். பட் இன் ஜென்ரலாக வந்து இதுதான். ஆனால் மருத்துவ ஆலோசனை தான் வந்து மெயின். ஓகே சார். இப்போ வந்து கல் உருவாகும் போது எந்த வகையான வலி இருக்கும் சார்? இந்த வலி தான் வந்து கல் உருவாகியிருந்தால் இந்த அறிகுறியாக இருக்கும், மற்ற வலிகள் வந்து இந்தந்த வலிகள் வந்து இதுக்கு சம்மந்தம் இருக்காது அப்படின்னு வலிகள் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா சார்? ஓரளவு பண்ணலாம். நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு வலி இன்னொரு வலியை மிமிக் பண்ணும். நம்ம இப்போ நார்மலாக நான் ஏற்கனவே சொல்லும் போது கல்லுனால் எதுக்கு வாந்தி வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம். கல் தான் அடைச்சிட்ருக்கு, அது ஏன் வாந்தி வருது அப்படின்னா, நம்ம குடலுக்கு, அதாவது வயிறுக்கு சப்ளை பண்ணுற நர்வும் அந்த யூரிட்டருக்கு சப்ளை பண்ணுற நர்வும் ஒரே செக்மெண்ட்லேருந்து வருது. இது வந்து ரெஃபர்டு பெயின்னு சொல்லுவோம் நம்ம நார்மலாக. அது T10 அப்படிங்கிற ஸ்பைனல் கார்ட் செக்மெண்ட்லேருந்து வர்றதுனால நமக்கு இங்கேருந்து போகிற சிக்னல், அதாவது யூரிட்டரில் கல் அடைச்சி அது துடிக்கிற வலி வந்து நம்ம பிரெயின் வந்து வயிறுக்கு வலி வந்த மாதிரி சிக்னல் போய் அதனால தான் வாந்தி வருது. நம்ம வந்து வாந்தி வருது குடலில் ஏதாவது பிரச்சனைன்னு நினைப்போம், பட் அது வந்து கல் வலினால் வரலாம். ஸோ இந்த மாதிரி ரெஃபர்டு பெயின் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஒரு வலியை வச்சு இந்த வலி தான் அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஓரளவு பண்ணலாம். எப்படின்னா, நமக்கு வந்து சிறுநீரகத்தில் கல் இருக்குன்னா அது வந்து ஒரு டல் ஏக்கிங் பெயினாக இருக்கும். ஒரு மிதமான வலி இருந்துக்கிட்டே பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரியான வலியாக இருக்கும். அது முதுகு பக்கத்தில் இருக்கும், தண்டுவடத்துக்கும் சைடில் இருக்கும், தண்டுவடத்தில் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, யூரிட்டரில் கல் இருந்ததுன்னா, யூரின் கீழே டியூப்பில் அந்த சிறுநீர் கல் கீழே இறங்கும் போது இருக்கிற வலி வந்து ஒரு பிசைகிற மாதிரி வலி வரும். குடல் வந்து பிசைந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிசைகிற வலி இருக்கும். சிவியராக இருக்கும், அதிகபட்சமாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம பாடப்புத்தகத்தில் டிஸ்கிரைப் பண்ணும் போதே அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பிரசவ வலி எப்படி இருக்குமோ அதை விட அதிகமாக இருக்கும் அந்த கற்கள் அடைச்சிக்கிட்டு வர வலி. ஸோ அந்த அளவுக்கு சிவியர் வலி இருந்ததுனாலே அது வந்து ஒரு ஏதோ பிரச்சனை இருக்குது. மோஸ்ட் லைக்லி ஸ்டோன்னால் இருக்கிற காரணமாக இருக்கலாம். இது இல்லாமல் நீர்ப்பையில் பிரச்சனைனா அடிவயிறு வலி இருக்கும். நீர்ப்பையில் கல் இருக்குன்னா அந்த அடிவயிறு வலி, யூரின் போகும்போது அடைச்சிட்டு முக்கி போகிற ஸ்ட்ரெயினால் வலி, அந்த மாதிரி வலி இருக்கலாம். ஸோ இந்த சில வலிகள் வந்து இந்த யூரிட்ரிக் வலி வந்து முன்னாடி கல் இறங்க இறங்க நமக்கு பரவுறதே தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, முதல்ல முதுகில் வலிச்சுது சார், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது
வாங்குது, இங்கே வலி இருக்குது, இப்போ வந்து இது அடிவயிறு யூரின் பை வரைக்கும் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூரின் பை டிப்பில் அடைச்சிட்ருக்க கல் வந்து சில சமயம் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ரெஃபர்ட் பெயின் மாதிரி அந்த பிளாடரில் யூரிட்டரை அடைச்சிட்ருக்கிற கல் வந்து உங்களுக்கு யூரின் சென்சேஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தெரியும். யூரின் போகிற முனையில் வலி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு மாதிரி பட் ஆனால் அங்கே இடத்துல ஒன்றுமே இருக்காது. அது உள்ள டியூப்பில் அடைச்சிட்ருக்க கல் வந்து இந்த மாதிரி வலியை ப்ரெசென்ட் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல வகை வலிகள் வந்து இருக்கும். பட் வலின்னு வந்தாலே நம்ம உடம்புல ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கான பரிசோதனை செஞ்சு அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி ஸ்டோன் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணலாம், இல்லைனா வேறு என்ன காரணமோ அதை ட்ரீட். இப்போது இந்த மாதிரியான வலிகள் வந்து உடனே இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆர் இதெல்லாம் வந்து ஒரு ரெட் ஃப்ளாக், உடனே வந்து இதை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா என்ன வலியாக இருக்கும் சார்? வலியோடு சேர்ந்து ஜுரம் ஒன்று, வலியோடு சேர்ந்து ரத்தம், யூரினில் பிளட், இது ரெண்டுமே கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து சிவியருங்கிறத காட்டுறது. வெறும் வலி அப்படின்னா நமக்கு அடப்பு மட்டும் இருக்குது. ரத்தம் வருதுன்னா அந்த இடத்துல காயம் ஏற்படுற அளவுக்கு சேதாரம் இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது ஜுரம் வருதுன்னா அந்த அடைச்சில் யூரின் தங்கி போய் அதில் இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டும் இருந்ததுன்னா நமக்கு வந்து இம்மிடியேட்டாக அட்டென்ஷன் பார்த்து டாக்டரை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அதை என்ன தீர்வோ சைஸோடு பொறுத்து உடனே ஆப்ரேட் பண்ணுமா என்னங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இப்போ வந்து எரிச்சல் பிளட் வர்றது அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது வந்து இந்த அறிகுறி தான் மட்டும் இல்லை, இது வந்து வேறு அறிகுறியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இது கல்லுக்கான அறிகுறி மட்டும் இல்லை, சில சமயம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை சிறுநீர் பையில் ஏதாவது கட்டி இருக்குது அதனால் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை சில சமயம் வந்து ரொம்ப நாள் கீமோதெரப்பி எடுத்திருப்பாங்க கேன்சருக்காக, அவங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்திருப்பாங்க, ஆனால் 10 வருஷம் கழித்து அதில் அந்த ரத்த குழாய் வந்து டேமேஜ் இருக்கிறதுனால அது வந்து அதுலேருந்து லீக் ஆகியும் ஹெமச்சூரியா வரலாம், ரத்தம் லீக் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு காரணம் இது கல்லுக்கு இருந்தால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். பட் இந்த சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கல் இருக்குன்னு நம்ம ரிவர்ஸில் எடுத்துக்க முடியாது. அதுக்கான காரணத்தை ஆராய்ச்சி பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து ஆண்கள் பெண்களுக்கு அவங்கள பற்றி யாருக்கு கல் அதிகமாக வருதுன்னு நிறைய சொல்லியிருந்தீங்க. குழந்தைங்களுக்கு கல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கல் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி அதாவது அடல்ட்ஸ்க்கு இன்சிடெண்ட்டை விட நம்ம வந்து ஒரு 1/4 பங்கு வேணால் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் குழந்தைங்களுக்கான கற்கள் வந்து அடல்ட் அது வயது முதிர்ந்தவர்களுக்கு வர கற்கள் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு வர கற்கள் வந்து மெட்டபாலிக் அப்நார்மல், நம்ம ஏற்கனவே சொன்னால பிறவி குறைபாடுகள் அதனால் வர்றது. ஒன்று அவங்களுக்கு அனாட்டமிக் குறைபாடு, சில பேருக்கு கிட்னி வந்து பெருசாக இருக்கலாம், அந்த கிட்னி யூரின் வர பாதை வந்து அடைச்சி போயிருக்கலாம், மெலிசாக இருக்கலாம். இதனால் யூரின் தங்கி அதனால் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஒன்று அதான பிறவி குறைபாடில் உருவாகும் போதே இருக்கிற குறைபாடுகள்னால வரலாம், அனாட்டமிக்கல் அப்நார்மாலிட்டின்னு சொல்லுவோம் அது. அப்படி இல்லை, ரெண்டாவது மெட்டபாலிக் அப்நார்மாலிட்டினா நம்ம வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல அதிகம் உற்பத்தி ஆகும், இல்லை அந்த உடம்புல அதிகமாக தங்கும் பிகாஸ் ஆஃப் இப்போ சிஸ்டைன் ஸ்டோனுன்னு ஒன்று சொல்லுவோம். அது ஏன்னா நம்ம உடம்புல அந்த சிஸ்டைனுங்கிற ப்ரோட்டீன் உருவாகக்கூடிய ஹார்மோன் வந்து அந்த என்சைம் வந்து நம்ம ஜெனட்டிக்காக அவங்களுக்கு டிஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கெமிக்கல் வந்து அதிகமாக உடம்புல தங்கிறதுனால, யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகிறதுனால அந்த கெமிக்கல் வந்து ஸ்டோனாக ஃபார்ம் ஆகி தங்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டபாலிக் அப்நார்மாலிட்டி இருக்கிறவங்க குழந்தைங்களும் அனாட்டமிக்கல் அப்நார்மாலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கும் தான் ஸ்டோன் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். இதை தவிர்த்து நார்மலாக அடல்ட்டுக்கு வர ஸ்டோன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பட் கம்பேரட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் வரும். ஓகே சார். இப்போ வந்து பெரியவர்களுக்கு வந்து வலி இருக்கும், ஜுரம் இருக்கும், அதை மாதிரி இப்போ வந்து நம்ம அதை மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம். அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்களால வாய் விட்டு சொல்ல முடியாது இல்லையா சார்? ஸோ இந்தந்த அறிகுறிகள் இருந்தால் குழந்தைங்களுக்கு இது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன? வலி வந்து அவங்க வேறு வாதி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை அழுகிறது, கை கால் உதச்சிட்டு பிறண்டு அழுகிறது, அந்த மாதிரி அழுதாங்கன்னா ஓரளவு வலி இருக்குது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணலாம். ரெண்டாவது சிறுநீர் கழிக்கிறதுல சிரமங்கள், முக்கி போகிறது, யூரின் வந்து பிளட் இருந்து டார்க் கலராக போகிறது, இல்லை சிறுநீர் வராமல் அதை அந்த ஆணுறுப்பை பிடிச்சிட்டோ இல்லை அது இடத்துல அழுத்தி பிடிச்சிட்டு வலிக்குதுன்னு கத்துறது இது. ரெண்டாவது ஜுரம், ஃபீவர் இருக்குது, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டோன் இருக்குதுன்னு சஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஜுரம் இருக்குது அப்படின்னா எடுத்தோடனே நம்ம சப்ளிமெண்ட்ஸ் தான் சார் கொடுப்போம். ஏதாவது ஒரு மருந்தை வந்து அவங்களுக்கு கொடுப்போம், அவங்கள சரி பண்ண பார்ப்போம், இல்லை அவங்களுக்கு பிடிச்சது எதையாவது ஒன்று கொடுத்து அவங்கள சரி பண்ண பார்ப்போம்.
இப்போ அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம உடனே டாக்டரை வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட குழந்தைய கூட்டு வரணும் அப்படின்னா என்ன சார் சொல்லுவோம்? யூஸ்வலாக நம்ம வந்து குளிர் ஜுரம் நடுக்கும், சாயந்தரம் வர்ற குளிர் ஜுரம் நடுக்கும், ரெண்டாவது யூரின் போகும்போது இருக்கிற எரிச்சல் இல்லை அழுது கொண்டே யூரின் போகிறது, இது ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும், யூரின் டெஸ்ட்டாவது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை திரும்ப திரும்ப இப்போ மாத்திரை போட்டு நின்றுடுச்சு, 2 நாள் நின்றுடுச்சு, 3 நாள் நின்றுடுச்சு, திரும்ப 4வது நாள் வருது அப்படின்னா திரும்ப அப்போ வந்து கண்டிப்பாக முழு பரிசோதனை செஞ்சுக்கணும். ஸ்கேன் வரைக்கும் நம்ம பண்ணிடுறது. இந்த வயசில் இருக்கிறவங்க இந்த டெஸ்ட்டை எடுத்து நம்ம வந்து ஒரு அவேர்னஸோடு இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வயதோ இல்லை குறிப்பிட்ட டெஸ்ட்டோ வந்து உங்களால் வந்து சொல்ல முடியுமா இந்த கல்லை வந்து தடுக்கிறதுக்கு? இல்லை, ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோனுக்காக இப்போ நீங்கள் ரெகுலர் செக்கப் பண்ணணும் அப்படின்னு இல்லை. பட் ஸ்டோன் ஃபார்மர்ஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே ஒரு வாட்டி கல் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணியோ இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. அது அவங்க இல்லை பரம்பரையாக வீட்டில் ஸ்டோன் இருக்கிறவங்க, அப்பா அம்மாவுக்கு இருக்குது, தம்பி அண்ணன் தம்பிக்கு இருக்குது, எனக்கும் வந்துடும் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டோன் ஃபார்மிங் ஏஜ் அரௌண்ட் 30 இயர்ஸ் அதில் இயர்லி மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஆகுது ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துறது நல்லது. ரெகுலராக நம்ம வந்து ஸ்டோனுக்கு நான் மாதம் இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லை. பட் எந்த ரொட்டீன் மெடிக்கல் செக்கப்லேயும் நமக்கு வந்து ஸ்கேனுங்கிறது ஒரு பார்ட்டு. இப்போ நீங்கள் எங்கே போய் நீங்கள் ஹெல்த் செக்கப் பண்ணாலும் அங்கே வந்து ரொட்டீன் பிளட் டெஸ்ட் பண்ணுறது, யூரின் டெஸ்ட் பண்ணும்போது அல்ட்ராசவுண்ட் அப்டமனும் அவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ரொட்டீன் ஹெல்த் செக்கப் வந்து அபோவ் 40 இயர்ஸ் ரெக்கமெண்டட் எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து நார்மலாக பண்ணிக்கலாம். கால்சியம் டேப்லெட்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துருக்கிறது வந்து ஒரு வகையான காரணம் இருக்கலாம். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது அப்படிங்களா? அது வந்து எதனால் அந்த ஒரு மாற்றம் இருக்குது சார்? கால்சியம் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடி வந்து ஒரு பர்டிகுலர் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும். நம்ம வந்து எவ்வளோ அதிகமாக கால்சியம் சாப்பிட்டாலும் அது வந்து ரத்தத்தில் வந்து சேராது, உணவுலேயே வந்து அது ஃபில்டர் ஆகி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நிறைய பேர் நம்ம வந்து நிறைய கால்சியம் சாப்பிட்டா கூட சில சமயம் வந்து அது வந்து நமக்கு ரத்தத்தில் கால்சியமாக அயனைஸ்டு கால்சியமாக கன்வெர்ட் ஆகிறது வந்து ரொம்ப ரேர். ரத்தத்தில் கால்சியம் அதிகமாக இருந்தால் தான் அது யூரினில் ஃபில்டர் ஆகி நமக்கு ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் சில பேருக்கு வந்து பிறவி குறைபாடுன்னு ஏற்கனவே சொல்லலாம், ஹைப்பர் கால்சியூரியா, அந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து கால்சியம் மெட்டபாலிசமே டிஃபெக்டாக இருக்கலாம். அவங்க வந்து நிறைய கால்சியம் வந்து பாடி அப்சர்வ் பண்ணிவிடும், இல்லை அவங்க வந்து கிட்னியில் ஃபில்டர் ஆகும்போது கால்சியம் நிறைய ஃபில்டர் ஆகும். இந்த மாதிரி சில குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு காமனாக ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும். இதை தாண்டியும் சில பேர் எக்ஸஸாக சாப்பிடும்போது ரொம்ப அதிகபட்சமாக நம்ம ரொம்ப தேவையடை இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் கால்சியம் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து வலி ஏற்படுது, டக்குன்னு ஒருத்தவங்க போய் ஒரு இளநீ குடிக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க, அதனால் வலி கம்மியாகுது. ஆனால் இதை வந்து அவங்க ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இதனால் ஸ்டோன் வந்து கம்மியாகிறதுக்கோ இல்லை அதுக்கு ப்ரிவென்ஷன் ஆகிறதுக்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸ்டோன் வலி வருதுன்னா மெயினாக வந்து ஸ்டோன் வந்து அடைச்சிட்ருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து யூரின் வர பாதையில் அடைச்சிட்ருக்கு. அது அடைச்சிட்ருக்கிறதுனால மட்டும்தான் வலி வருது. இந்த வலி ஏன் வந்து உங்களுக்கு இளநீ குடிக்கிறதுனாலையோ தண்ணி குடிக்கிறதுனால நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா, நம்ம தண்ணி குடிக்கும்போது யூரின் அதிகமாக உற்பத்தி ஆகும், அதேமாதிரி இளநீ குடிக்கும்போது யூரின் அதிகமாக உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி அதிகமாகும் போது அந்த சமயத்தில் நமக்கு இப்போ அந்த ஒரு சின்ன பாதை வழியாக ஒரு 5 ml யூரின் போயிட்டு இருந்தது, நம்ம அந்த பாதை 10 ml யூரின் போகும்போது அந்த பிளாக் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது வந்து நீங்கள் ஒரு டெம்பரவரி ஃபீலிங் தானே தவிர அதனால் ஸ்டோன் கரையிறதுக்கோ இல்லை ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. பட் என்னென்னா இந்த டயூரிசிஸ்னால ஸ்டோன் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெளியே வர்றதுக்கு. நிறைய தண்ணி குடிக்கும் போது சில சமயம் ஒரு 30% வேணால் நம்ம அந்த சின்ன சைஸ் கல் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இளநீ குடிக்கிறதுனால எனக்கு கல் போயிடும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் தான். வேணால் மேன்மேலும் அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கலாம். கண்டினியூஸாக நீங்கள் இப்போ வந்து தண்ணி நிறையா குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உற்பத்தியான ஏற்கனவே ஃபார்ம் ஆன ஸ்டோன் வந்து பெருசாகாமல் இன்னும் சைஸ் பெருசாகாமல் மெயின்டைன் பண்ண முடியுமே தவிர கல்லை கரைக்கிறதுக்கான வழி வந்து கண்டிப்பாக கிடையாது. ஓகே சார். இப்போ வந்து கல் இருக்கும்போது இல்லை ஒரு வகையான வலி இருக்கும்போது இவங்க தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து உடற்பயிற்சி செய்யலாமா சார்? இல்லை உடற்பயிற்சி செய்யறதுனால தான் எனக்கு இந்த வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, உடற்பயிற்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல உடற்பயிற்சி செய்யும் போது நிறைய நீர் வெளியாகும், ஸ்வெட் வெளியானா டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ டீஹைட்ரேஷன் இருக்கும்போது 2 விஷயம், ஏற்கனவே ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வலி கொடுக்க ஆரம்பிக்கும், ஸ்டோன் இல்லாதவங்களுக்கு புதுசாக ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து
இந்த மாதிரி அதிகமான உடற்பயிற்சி சொல்கிறவங்க அதுக்கு தேவையான அளவு நீர்ச்சத்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். உடற்பயிற்சி செய்யும்போது நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. சில பேர் வந்து உடற்பயிற்சிக்காக நிறைய ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து கிட்னிக்கு லோட் ஆகும்போது அகைன் எப்படி நம்ம கறி மீன் நிறைய சாப்பிட்டா வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுமோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஸ்டோன் அதிகம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடற்பயிற்சி செய்கிறவங்க அன்னெசரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறத தவிர்க்கணும். ரெண்டாவது அதுக்கு நேச்சுரல் ஃபுட்ஸாக எடுத்துக்கலாம். நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ப்ளஸ் டீஹைட்ரேஷன் இல்லாமல் நீ அதை பாடியை மெயின்டைன் பண்ணணும். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். இது இருந்தால் அது இருக்கிறவங்களுக்கு வலி கொடுக்கும், இல்லாதவங்களுக்கு புதுசாக ஃபார்ம் ஆகிடும். அதனால கவனமாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக டீ காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை காஃபின்னு கணக்கில்லாமல் போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கற்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இப்போ வெறும் டீ காஃபினா கண்டிப்பாக அதோட பால் இருக்கும். பாலில் கண்டிப்பாக கால்சியம் இருக்கும். ஸோ நமக்கு மினிமம் வந்து நம்ம பர்மிட் பண்ணுற லெவல் வந்து ஒரு 3-4 முறை, அது கல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறவங்க ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 6 டைம்ஸ் வரைக்கும் குடிக்கலாம். கல் இது வரைக்கும் வாழ்க்கையில் வந்ததே இல்லை அப்படின்றவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறது. ஏற்கனவே கல் ஃபார்ம் ஆகிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஒரு 3க்கு மேற்படாத வகையில் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அதில் கால்சியம் இருக்குது. பட் இப்போ கால்சியம் மில்க் இல்லாமல் சாப்பிட்றவங்க வெறும் காஃபி சாப்பிடும்போது டயூரிசிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஸ்டோன் ப்ரிவென்ஷனுக்கும் ப்ளைன் காஃபி சாப்பிட்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. பட் அதில் என்னென்னா நம்ம காஃபி நிறைய குடிக்கிறோம், தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ யூரின் நிறையா போகும்போது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் டீஹைட்ரேஷனில் அகெயின் அவங்களுக்கும் ஸ்டோன் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. டீயில் வந்து க்ரீன் டீ வந்து கொஞ்சம் வந்து பெட்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் டீயில் வந்து சில காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த சிட்ரேட் ஸ்டோன் பைண்டிங் எபிலிட்டி இருக்கிறதுனால ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே இதில் பிளாக் டீயில் வந்து அவங்க ஆக்சலேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ எதுவுமே நம்ம வந்து அளவோடு குடிச்சிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. மில்க்கோடு சேர்த்து குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக நார்மல் தேவையான அளவுக்கு மட்டும் குடிச்சிக்கணும். இப்போ பால் இல்லாமல் இப்போ வந்து லெமன் டீலேயே வந்து சுகர் ஆட் பண்ணுவாங்க. இப்போ பிளாக் காஃபியாக இருந்தாலும் அது கூட வந்து சுகர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ மில்க் அவாய்ட் பண்ணாலும் சுகர்லாம் கொஞ்சம் நிறையெல்லாம் எடுத்துப்பாங்கள்ல சார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாதிப்பு கம்மி ஆகுமா? இல்லை, சுகர் வந்து ப்ராசஸ்டு சுகர்ஸ் இருக்குல்ல, பவுடர் பண்ணி நம்ம இதில் சாப்பிட்ற ஸ்வீட்னஸ் இதெல்லாம் வந்து அதிக டெண்டன்சி இருக்குது. ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி அதிகமாக இருக்குது. நார்மல் சுகர்ஸில் வந்து நம்ம நார்மல் ரேஞ்சில் எடுத்துக்கும் போது ஒன்றும் பெருசாக உள்ள பாதிப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து சுகர் ஓகே, அதே மாதிரி உப்பும் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இருப்பாங்க சார். சாதத்துலேயோ ஏதாவது ஒன்றில் வந்து உப்பு வந்து ஜாஸ்தியாக ஊறுகாய் சேர்த்துப்பாங்க. ஸோ உப்பு வகைகள் வந்து நிறைய சேர்த்துப்பாங்க. அதுக்கும் கற்களுக்குமான பாதிப்பு சம்மந்தம் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. சோடியம் வந்து ஒன் ஆஃப் த மெயின் சப்ஸ்டன்ஸ் டு ப்ரொமோட் ஸ்டோன் ஃபார்மேஷன். ஸோ சோடியம் கண்டென்ட் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கங்கெல்லாம் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சோடியம் கண்டென்ட்டை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். சோடியம் வந்து இன்னொரு என்னென்னா அது ஆல்சோ ரொம்ப டேஞ்சரஸ் டு கிட்னி. அது என்ன பண்ணோன்னா நமக்கு பிபி இன்க்ரீஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான், ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உப்பு அளவில் நம்ம வந்து குறைச்சிக்கணும். அதிகபட்ச உப்புக்கு இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் ஊறுகாய் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, ஏஜ்டு பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து உப்பு அளவை ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ வந்து ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து சஜஸ்ட் பண்ணலாமா சார், இல்லை பண்ணக்கூடாதா? இல்லை, ஹோம் ரெமெடிஸ் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும் போது ஒன்றும் நிறைய பேர் வந்து பார்லி குடிக்கலாமா இல்லை வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கலாமா அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஜென்ரல் அட்வைஸ் என்னென்னா தண்ணி குடிங்க, அது போதும். தண்ணியாக ஜூஸாக நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் ஒரு அந்த 2.5 to 3 லிட்டர்ஸ் குடிக்கிறது ஓகே. அது நீங்கள் வாழைத்தண்டு ஜூஸாக குடித்தாலும் ஒன்று தான், தர்பூசணி ஜூஸாக குடித்தாலும் ஒன்று தான், இல்லை வெறும் தண்ணியாக குடித்தாலும் ஒன்று தான். பெரிய வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. எக்ஸப்ட் கொஞ்சம் யூரின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் நேச்சுரல் ஃபுட்ஸ் வந்து இப்போ வாழைத்தண்டு ஜூஸு இல்லை இதெல்லாம் வந்து நேச்சுரலுங்கிறதுனால நம்ம பிடிச்சிருந்தா குடிங்க, இல்லைனா தண்ணி மட்டும் கூட குடிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். இப்போ வந்து பரம்பரை வழிகளில் அதாவது தாத்தாக்கு இருந்துச்சு, அப்பாவுக்கு இருந்துச்சு, ஸோ எனக்கு ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அது ஒரு வகையான காரணம் சொன்னீங்க. அது எத்தனை பர்சன்டேஜ் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? அது அந்த ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் தான். சப்போஸ் அதை வந்து இப்போது
தாத்தாட்டேருந்து பேரனுக்கு வர்றதுக்கு 25%, அப்பாட்டேருந்து பிள்ளைக்கு வர்றதுக்கு 50%. ஸோ அந்த சான்ஸ் தான் இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து ஜீன் வழியாவோ ஜெனட்டிக் வழியாவோ இல்லைன்னா அவங்களோட குடும்ப உணவு பழக்க முறையாவோ கற்கள் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்போ இந்த வகையான ஃபுட்டுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை அந்த ருட்டீனை நான் ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் உணவு வகைகளை பற்றி சொல்கிறீங்க. அவங்க ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை எல்லோரும் காமனாக சாப்பிடும்போது ஹை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மிக்ஸ் பண்ண ஃபுட்ஸு அந்த மாதிரி சாப்பிடும்போது எல்லாருக்குமே ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, ஒரு கம்யூனிட்டிலே இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இருக்கிற தண்ணி வந்து கண்டென்ட் எலக்ட்ரோலைட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பெல்ட்டில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான டெண்டன்சிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த காமன் கன்சம்ஷனில் இருக்கிற திங்ஸ் வந்து சில சமயம் வந்து நமக்கு. ஓகே சார். இப்போ வந்து நிறைய பேர் வந்து மினரல் வாட்டர் எடுத்துப்பாங்க, வீட்டில் யாரோ வாட்டர் போட்டிருப்பாங்க, இல்லை வர நார்மலாக கிடைக்கிற ஒரு டேப் வாட்டர் அதை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு யூராலஜி டாக்டராக நீங்கள் சஜஸ்ட் பண்ணால் இந்த வகையான தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் இது சொல்லுங்கள். இப்போ WHO வந்து அவங்க less than 500 TDS இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்து போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போது நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த நிறைய பேர் வந்து 0 TDS இல்லை 50 கீழே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. பட் அந்த ஸ்டடீஸில் வந்து 50 TDS கீழே இருக்கிற தண்ணி வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக வந்து above 50 to 150 200 அந்த ரேஞ்சு TDS இருக்கிற தண்ணி தான் வந்து நார்மல் ஸ்டோன் ப்ரிவென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. 500க்கு மேலே போகக்கூடாது, 50க்கு கீழே போகக்கூடாது. ஓகே சார். அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போது இந்த காலகட்டத்துக்கு வந்து இந்த மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க சார்? ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு ESWL எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சின் அப்படின்னு இருக்குது. அது வந்து எதுக்காகனா, நம்ம வந்து இப்போது ஆப்ரேஷனே இல்லாமல் நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி டேபிளில் பேஷண்ட்டை படுக்க வச்சு ஷாக் அதிர்வலைகள் மூலம் அந்த கல்லை ஃபோக்கஸ் பண்ணி உடச்சி அதை வெளியேற்றலாம். அதுக்கு வந்து நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. சைஸு, லொக்கேஷன் இதெல்லாம் வந்து இருக்குது. அதை பொறுத்து அது வந்து ஒரு வகையான அறுவை சிகிச்சை இல்லாமலே பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு. அடுத்த லெவல் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவோம், ஆனால் வெளியில் எந்த காயமும் இருக்காது. சிறுநீர் பாதை வழியாகவே உள்ளே போயிட்டு அதை வந்து அந்த ஸ்டோன்ஸை வந்து உடச்சி எடுக்கிறது. முன்னாடி வந்து நமக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் உள்ள யூரின் பாதை வழியாக போகிற அந்த டியூப் வந்து ஸ்ட்ரைட்டாக மெட்டலில் இருக்கும். ஸோ அதனால் ஓரளவு தான் அது வளையும். ஸோ எல்லா இடத்தையும் ரீச் பண்ண முடியாது கிட்னி உள்ள. இப்போ வந்து அது ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெக்சிபிள் யூரிட்ராஸ்கோப்னு வந்திருக்கு. அதன் மூலமாக பண்ணும்போது நமக்கு வந்து கிட்னியோட எந்த பகுதியை வேணாலும் ரீச் பண்ணலாம். எங்கே ஸ்டோன் இருந்தாலும் அதை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து அதை பிரேக் பண்ணலாம். அதை பிரேக் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து முன்னாடி வந்து நியூமேட்டிக் லித்தோட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். பம்ப்டு ஏரை ப்ரெஷரில் அனுப்பி அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அது இந்த ஃப்ளெக்சிபிள்லாம் வந்தபோது அந்த மெத்தட் வந்து சரி வராதுங்கிறதுனால இப்போ லேசர் வந்திருக்கு. லேசர் ஃபைபர் மூலமாக அந்த ஸ்டோனை வந்து நம்ம பிரேக் பண்ணலாம். இது இல்லாமல் நமக்கு வந்து இப்போ பெரிய கல் இருக்குது கிட்னி உள்ள, அதை வந்து வேறு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது எப்படி நம்ம இதில் லேப்ராஸ்கோப் பண்ணுறோமோ அதே மாதிரி முதுகில் வந்து ஒரு சிறு துளை மூலமாக அதை கிட்னியை அப்ரோச் பண்ணி அந்த ஒரு சின்ன ஒரு சென்டிமீட்டர் அளவு ஓட்டையிலேயே அந்த ஃபுல் கல்லையும் எடுக்கக்கூடிய. அதை வந்து எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலுமே உடம்புக்கு கெடுதல் தான். இப்போ அது வந்து கற்களுக்கு எந்த வகையான ஒரு காரணமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆல்கஹால் வந்து ஸ்டோன் இன்டியூஸ் பண்ணுது அப்படின்றதுக்கு நமக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டோன் இன்டியூஸ் பண்ணுது, ரெண்டாவது வந்து அதோட டயூரிட்டிக் எஃபெக்ட்னால ஸ்டோன் டீஹைட்ரேஷனை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணும் ஆல்கஹால். அதனாலேயும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக்கிங் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஸ்டோன் இல்லை, பட் வந்து அதனால் வந்து கிட்னி சம்மந்தமான எல்லா கேன்சருமே வாய்ப்பு அதிகம். பிளாடரில், யூரினில், கிட்னியில், யூரிட்டரில் வர எல்லா கேன்சருக்குமே மெயின் காரணம் ஸ்மோக்கிங். இப்போ வந்து வெய்ய நாள் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே தண்ணி அதிகமாக குடிக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல எடுத்தோன்னே யோசிக்கிறது குளிர்பானங்கள் தான் யோசிப்பாங்க. ஸோ குளிர்பானங்கள் கற்களுக்கான பாதிப்புகளோ இல்லை அதுக்கான தடுக்கிறதுக்காகவோ ஏதாவது ஒரு வழி இருக்குமா சார்? இல்லை, குளிர்பானங்கள் அதாவது பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் வந்து இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அதாவது கார்பனேட்டட் வாட்டர்ஸ் இருக்குல்ல,
காற்றடைக்கப்பட்ட தண்ணீர் சோடாலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து ஸ்டோனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடி இருக்குது. பட் அது எதுவுமே இந்த மாதிரி இதில் வந்து ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் வந்து நடக்கலை அதில். பட் இந்த அதர் கூல்ட்ரிங்க் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த நீங்கள் சோடா தவிர்த்து மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோனுக்கான ப்ரிவென்ஷன் கிடையாது, ஃபார்மேஷனுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து. ஒர்க்கிங் ஸ்டைல் இப்போ வந்து ரொம்ப நேரமாக உட்காந்து நான் வேலை செஞ்சுட்ருக்கேன், அதனால தான் எனக்கு பேக் பெயின் இருக்குது, இல்லை நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அதனால தான் எனக்கு இந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸும் இதில் இருக்குது. அவங்களுக்கு கல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. அவங்க யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி லாங் டேர்ம் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஏசி ரூமில் இருப்பாங்க, அதனால் தண்ணி குடிக்கிறது வந்து கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவங்களுக்கு டாய்லெட் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கலாம், இல்லை ஏஞ்சி போகணுமேனு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கலாம், அதனால் ரொம்ப நேரம் அடக்கி வச்சு யூரின் போவாங்க. அதுவும் வந்து யூடிஐ ப்ளஸ் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மூணாவது முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் கல் வலியை நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி முதுகு வலி இருந்ததுன்னா நம்ம அதுக்கான டெஸ்ட் எடுக்கும் போதே சில சமயம் கல்லுக்கான டெஸ்ட்டும் சேர்த்து எடுத்துருவாங்க நார்மலாக. இல்லை எக்ஸ்ரே எடுத்தால் அதில் கூட ஸ்டோன் தெரியும் முதுகு வலிக்கு எக்ஸ்ரே எடுக்கும். சப்போஸ் அதில் தெரியல ஆனால் வலிக்கான காரணம் எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எந்த டாக்டருமே அந்த அதர் பார்ட்ஸை செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு ரொட்டீன் அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே நம்ம கல்லுக்கு வந்து பெருசாக ஒரு சோதனைன்னு இல்லை, ஒரு நார்மலாக ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்து கல் இருக்கிறது வீக்கம் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அந்த சோதனைக்கு போகும்போது அதை கண்டிப்பாக வந்து கல்லோட அறிகுறிகள் அந்த ஸ்கேனில் தெரியுதாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். இப்போ வந்து எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஸோ நான் எதுவும் வந்து மேக்ஸிமமாக எந்த ஒரு இதுவும் வந்து நான் ஈடுபாட்டோடு செய்ய மாட்டேன், ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி கல் இருக்கிறதுக்கெலாம் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது விட முடியுமா சார்? இல்லை, கல் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இதுக்கும் வந்து டைரக்ட் கோரிலேஷன் வந்து மெயினாக ரொம்ப கம்மி தான். நம்ம எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லைனாலும் நம்ம டீஹைட்ரேஷன் தான் மெயின் காசு. நமக்கு வந்து மினிமம் ஒரு 80 to 90% ஆஃப் த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது தான் காரணம். நான் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டெய்லி 3 லிட்டர் அளந்து வச்சு குடிக்கிறேன், எனக்கு வந்து காலையில் சில பேர் வந்து நான் தண்ணி நிறையா குடிக்கிறேன்னு ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. பட் அளந்துட்டு வர சொன்னால் பார்த்தா அவங்களுக்கு வந்து அன்றைக்கி 1.5 லிட்டர் தான் சார் குடிக்கிறேன்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம அறியாமலே வந்து நம்ம கம்மியாக குடிப்போம் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம தண்ணி வந்து என்றைக்காவது ஒரு நாள் 2 நாள் தண்ணி கம்மியாக குடிச்சிருப்போம். அப்போயே வந்து நம்ம ஸ்டோனுக்கான அந்த நிட்டஸ், அதாவது ஒரு டெபாசிட் ஆகிறதுக்கான ஒரு சிறு துளி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த இது தான் பின்காலத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஸ்டோனாக வர்றது. ஸோ அதனால் வந்து ஒரு நாள் நம்ம வந்து தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் அதுக்கான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தினசரி நம்ம வந்து ஹைட்ரேஷனுங்கிறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் மெயின் ரீசன் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஓகே சார். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து எனக்கு இந்த வலி இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்டோனுக்கான வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. எந்த வலியுமே ஸ்டோனுக்கான வலின்னு வந்து நம்ம ஒரு சஸ்பெக்ட் பண்ண முடியும், சந்தேகப்பட முடியுமே தவிர அறுதிட்டு வந்து சொல்ல முடியாது. அறுதிட்டு சொல்கிறதுனா நம்ம ஸ்கேன் பண்ணி தான் சொல்ல முடியும். பட் எந்த வலியாக இருந்தாலும் வலிங்கிறது நம்ம உடலோடைய ஒரு வெளிப்பாடு. அது எதுக்காக வெளிப்படுதுன்னா ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது உடலில், அதை உடனே கவனிங்க அப்படின்றதுக்கு நமக்கு பிரெயின் கொடுக்குற ஒரு சென்சேஷன். ஸோ வலி வந்தாலே நம்ம அதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் விடக்கூடாது. ஸோ அந்த காரணம் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக கல் காரணம்னா நம்ம ஸ்கேனில் தெரிஞ்சிடும். ஒரு சிம்பிளாக ஒரு 3 டிப்ஸ், இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கல்லையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அப்படின்னா எந்த சார் சொல்லுவீங்க? இல்லை, முதல்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி ஒரு நாளைக்கு மிக குறைந்தபட்சம் 3 லிட்டர் தண்ணியாவது குடிங்க ஒன்று. ரெண்டாவது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு, கால்சியம் ரிச் ஃபுட்ஸு, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸு இது எல்லாமே வந்து அளவோட, மிக அதிகமாக இல்லாமல் அளவோடு வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். மிக அடுத்த இது வந்து நமக்கு வந்து எந்த உதவியும் வந்து சிறு வலியை கூட நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இது 3மே நம்ம ஃபாலோ பண்ணால் ஒன்று ப்ரிவென்ட் பண்ணலாம், சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணலாம்.